வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமான் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்க. பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க எந்த கலையா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையா இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேற எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்களை இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சிருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்சஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் மாசி மாத வாழ்த்துக்களும். சரிங்க, அந்த மிதுன ராசினாலே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசின்னு சொல்லலாம். ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் சொல்லலாம். சரி, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்கள் தரப்படுது, எதெல்லாம் செஞ்ச வாழ்க்கையில் வெற்றி அடைய போறாங்க, எந்தெந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா, ஏன்னா இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அதுலேருந்து சுதாரிச்சு வெளியே வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் புத்திசாலி ஆல்ரெடி சொல்லிட்டுருங்கல்ல. ஸோ எல்லாமே நீங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கும். மற்றவங்களுக்குலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும், இந்த பக்கம் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஸோ 2 விதமான விஷயங்களை கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வருமா, இதில் நம்ம சேஃபாக இருப்போமா, அந்த ஒரு திங்கிங்கில் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. ஏன்னா அதிபதிய புத பகவான் தானே. அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் சேஃபாக இருப்பாங்க. வாரி வழங்கக்கூடியவர்களும் இவர்கள் தான், மிதுன ராசி அன்பர்கள் தான். உதவின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. பட் இது நம்மளுக்கு வருமா வராதான்னு பார்த்துட்டு செய்வாங்க, ஆனால் கண்டிப்பாக செய்வாங்க. அத்தனை சிறப்பு கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி அன்பர்கள் சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜாக்பாட் போல இருக்க போகுதுன்னு சொல்லலாம். என்னங்க ஜாக்பாட்? கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேயும் ஒரு விதமான அழுத்தங்கள், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். ஒரு கடன் புதுசாக வாங்கியிருப்பீங்க, சரிங்களா, கடன் தொகை சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சுப விஷயங்கள் சேர்த்து கடன் வாங்கியிருக்கிற வாய்ப்புகளும் உண்டு. வண்டி வாகனங்களில் பல செலவுகளையும் நீங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள். இந்த தை மாதத்தில் நடந்திருக்கும். அப்போ இந்த மாசி மாதம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகிற ஒரு மாதமாக விளங்கும்.
விளங்க போகுதுன்னு சொல்லலாம். இல்லை யாராவது உயர் படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா, இல்லை அப்ராட் போய் படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா மார்கழியில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், புதிய படிப்பு விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ஏதாவது புதுசாக ஒரு கலைகள் நீங்கள் கற்றுக்க போறீங்கனாலும் இந்த மாதத்தில் தொடங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். மேலும் யாராவது சுய தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இந்த கலையே சொல்லி தருவாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க பாருங்க. ஸோ புதிய கலைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கு. இந்த சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த மாசி மாதத்தில் சினிமா துறையில் இருக்கிறவங்க ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அனுகூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலமாக ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், அது தந்தையோட அன்பே கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இந்த காலகட்டம் அவங்களுக்கு அந்த தந்தையோட அன்பும் தந்தையின் அரவணைப்பும் சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் மிதுன ராசிக்கு ஏதாவது உயில் எழுதி யாராவது வச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட குலதெய்வ வழிபாடு மறக்காம பண்ணுங்க. இதுவரை பண்ணி ஒரு வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு 10 மாசம் கூட ஆயிருக்கலாம். அகைன் நீங்க திருப்பியும் உங்களோட சொந்தக்காரங்களோட சேர்ந்து குலதெய்வ வழிபாடு இல்லை உங்க குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் யாருக்காவது குழந்தை பாக்கியங்கள் தடைப்பட்டு இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக யாராவது காத்துட்டு இருப்பீங்க, இப்போ வரனே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசியிலே இருக்கிறாரு, அதில் ராசியிலே இருக்கிறதுனால நீங்களே குருவாக மாறி இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்கள் நிறைய விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்க. எல்லாமே அனுபவமாக இருக்கிறதுனால உங்களோட வரக்கூடிய வரன்களை பார்த்து அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் வீடு எதனா கட்டணும் அப்படின்னு ஆர்வப்பட்டீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வீடு எதனா கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ஏற்படும். அது தந்தையின் மூலமாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடியும். சரிங்களா, தந்தையின் மூலமாக செய்யும் பொழுது மிகவும் சுலபமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் வாங்குறது இல்லை பர்மிஷன்ஸ் வாங்குறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைங்க அவர் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்லை, அவர் சும்மா அப்பா கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கூட்டிட்டு போயிட்டு நீங்கள் விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. அப்பா சும்மா கூட மட்டும் வச்சுட்டு செஞ்சீங்கனாலே அதுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஏன்னா அவருக்கு தான் அங்கே பவர் அதிகமாக இருக்கு. அவர் உங்க கூட இருக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. யாரிடமும் எந்த கையூட்டும் பெற வேண்டாம். சரிங்களா, அது ஒரு விதமான இன்னல்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, 9 அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ல் இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய என்னதான் ஓடி வேலை செஞ்சாலும் சரி, ஓடி வேலை செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. ஹெவி ஒர்க் செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பேரும் புகழும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். பேரும் புகழும் நல்லாவே இருக்கும். ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மன திருப்தி ஏற்படுறதுல இருக்கும். பெருசாக இல்லைனாலும் மன திருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது அப்ராட் போகிறது இல்லை பெரிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ண போகிறீங்க, இது போல விஷயங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கோவில் குளங்கள் போவதற்கான புனித நீராடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சான்சஸ் உண்டு. அதனால் கோயில் குளங்கள் போக ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாராவது ஆன்மீகம் சார்ந்த துறையில் வேலையோ இல்லை தொழிலோ செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அபரிவிதமான லாபங்கள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் படிப்பு இந்த காலத்தில் மிக சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து படிப்பது இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்ற விஷயமும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்க, நான் இப்போ ஒரு ஏதாவது விருப்பப்பட்டிருப்பீங்க கணவனும் மனைவியோ, சரிங்களா, அதை பற்றி சில பொருட்கள் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது பெருமாள் சரியா நாராயணரை துளசியால் வழிபடுவது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சகலங்களும் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.